சிவம் பரபிரம்மம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று எடுத்துக்கொண்ட விடயம் அணிகலன்கள். அணிகலன்கள் பெண்கள் என்ன, ஆண்கள் என்ன அணியும் அணிகலன்கள் பற்றியது. இதில் பல விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் பல விஷயங்களை ஆண்களோ பெண்களோ விட்டுட்டோம். அது உடலுக்கு நல்லது. உடலுக்கு, மனத்துக்கு, மூளைக்கு, புத்திக்கு, வாழ்க்கைக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதால் தான் கடவுளருக்கே அந்த அணிகலன்கள் உள்ளது. அணிகலன்களை கடவுளரே அணிந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் அது அவர்கள், அதாவது உருவமற்ற கடவுளை கொண்டு வந்து தேவையில்லை, உருவத்தோடு வார கடவுள் அதெல்லாம் அணிந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் அது நன்மையை செய்யும். அதை எங்களுக்கு உணர்த்துறதுக்காகவும் ஒரு காரணம். அப்போ ஆண் தெய்வங்கள் என்னென்ன அணிஞ்சிருக்கிறார்களோ அதெல்லாம் ஆண்கள் அணியலாம். பெண் தெய்வங்கள் என்னென்ன அதாவது விலங்குகள், இப்போ இந்த சிங்கமோ பாம்போ அதை சொல்லல. நான் அதுக்கெல்லாம் புராண கதைகள் இருக்குது. எனக்கும் விஷயங்கள் என்னன்ற ஒரு கேள்வி இருந்தது முந்தி. அது புரியாமல் இருந்தது. ஏன் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனங்கள்ண்டு அதெல்லாம் புராண கதைகளோடையும் விஷயங்களோட நாங்கள் அதை நினைக்கிறோம். புலித்தோலை அணிஞ்சிருக்கிறார் சிவனண்டா, சிவன் புலியை வேட்டையாடி புலித்தோலை அணிஞ்சிருக்கிறார். அந்த புலி சாதாரண நோமலாக காட்டில் இருக்கிற புலி இல்லை. அந்த புலி அதெல்லாம் நாங்கள் புராணங்களை படிக்க வேணும். அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயங்கள் என்ன காரணத்துக்காகண்டு நாங்கள் படிக்க வேணும். புராணங்களை படித்து தெரியணுமே ஒழிய அதை வச்சுக்கொண்டு ஆயுதங்களோடு இருக்கிறவங்கட கடவுளரண்டா அதுக்கெல்லாம் அதுதான் உண்மையான ஞானம். மெய்ப்பொருள் என்பது அதுதான். அந்த உண்மையான ஞானத்தை விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி என்னென்ன தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கலின்ற ஒரு தாக்கமும் கூட. கலியில் எங்களுக்கு உண்மையான விஷயங்களை விட்டுட்டு நாங்கள் பொய்யான விஷயங்களை மெய்யாக நினச்சிக்கொண்டு, மெய்யான விஷயங்களை பொய்யாக நினச்சிக்கொண்டு இருக்கிறோம். அது எங்களுக்குத்தான் அதால் பிரயோசனம் இல்லையே தவிர இதால் இழப்பு வேறு ஒருத்தருக்கும் இல்லை, எங்களுக்கு மட்டும்தான். உண்மையான நாங்கள் பெரிய கெட்டிக்காரர்னு சொல்கிறாக்கள் உண்மையான மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறது தான் கெட்டித்தனம். மெய்ப்பொருளாத சித்தர்களும் பலரும் கண்டுபிடித்தார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் தங்கள் அறிவுக்கு எட்டியபடியும் தங்கள் புரிதலுக்கு எட்டியபடியும் தான் பேர் இவன் சித்தர்களிலேயே கூட பேர் தங்களோட அறிவு கட்டிய அளவுக்குத்தான் அதை ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஞானம் ஒரே அளவு இல்லை. அதையும் பல விஷயங்களில் நீங்கள் புராண கதையில் படிக்கிறது மூலம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் அதையும் பலரும் உணர்றதில்லை. இவன் வள்ளலார் கூடி வள்ளர் அந்த ஆதியும் அந்தவும் இல்லை அற்பெருஞ்சோதி தான் அந்த ஒரு பரம்பொருள் என்றதை கண்டுபிடிச்சாலும் மிச்ச விஷயங்களை அவர் உணரையில்லை. அதனால தான் அவர் அந்த சில வழிபாட்டை எதிர்த்தார். அவரும் சில வழிபாட்டை எதிர்த்தவர், அவரும் கோயில் வழிபாட்டை எதிர்த்தவர். அப்போ அவர் அப்படி கேட்க அவருக்கு அடிப்படைங்கிற சமய அறிவு சின்னனில் ஊட்டப்பட்டிருந்தால் கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்துருப்பார். ஆனால் அது அவர் அந்த பக்கம் சின்னனில் தெரியாமல் இருந்தபடியாக தான் சுயமாக பிறகு யோக மார்க்கத்தில் போய்த்தான் அவர் ஆதியும் அந்தவும் இல்லை அற்பெருஞ்சோதியே கடவுள்ன்றதை கண்டுபிடிச்சார். ஆனால் எங்களுக்கு 4 மார்க்கம் இருக்குது: சரியை, கிரியை, யோகம், ஞான மார்க்கத்தில் அவர் தண்ட காலத்தை செலவிடையில்லை. அந்த பக்கம் அவர் விட்டுட்டார். அது தனக்கு தான் அறிஞ்சு இதுக்காக தான் கடவுளை சரணம் அடையணும்ன்ற கடவுள்கிட்ட கேட்கணும். மெய் ஞானத்தை எனக்கு தான் கடவுளை கேட்கணும். கடவுளை பக்தி யோகத்தை பக்தியாக பாருங்க. 64 நாயன்மார்களில் முதல் 4 பேரும் தான் ஞானமும் இருந்தாக்கள், பக்தியோட ஞானமும். ஆனால் மிச்சம் அவ்வளோ பேருக்கும் பக்தி மார்க்கம் தான் இருந்த ஒழிய ஞானம் இருக்கே இல்லை. பக்தியில் இறைவன் இருக்கிறார், இறைவனை சரணையோட. ஆனால் மிச்சம் ஒன்றும் தெரியாது பேருக்கு. நான் எல்லாரையும் சொல்லல, பேருக்கு மிச்சம் ஒன்றும் தெரியாது. சித்தர்களில் ஞான மார்க்கம் அது முழு ஞான மார்க்கம் இல்லை. அவ ஒற்ற பாதையில் தான். அதுக்காக தான் கடவுளை வேண்டணும். எல்லாமே அவன் உணர்த்தினா மட்டும்தான் எங்களுக்கு உணரும்.
இப்போ கடவுள்கிட்ட வேண்டோணும் எங்களுக்கு மெய்ஞானத்தை தாண்டு. என்னத்தை நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டுறோமோ அதைத்தான் தருவார். நாங்கள் எல்லோரும் என்னத்தை உலகாயத விஷயங்கள்லாம் எல்லோரும் வேண்டுறோம். சரியா? உண்மையான விஷயத்தை நாங்கள் தேடைக்கு தான் கடவுளை அதை எங்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பார். நாங்கள் என்னத்தை தேடுறோம்? நாங்கள் காசு, பணம், சுகபோக வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு அது, எங்களுக்கு அது, இது இது பெருமை, புகழ், வருமானம், வசதி இதுகளை கேட்டால் அதை மட்டும் தந்துட்டு கடவுள் விட்டுருவார். நீ என்னத்தை கேட்குறியோ அது மட்டும்தான் உனக்கு. அதை மிஞ்சினது கடவுள் என்ன கடவுள் விருப்ப அற்றவர். இப்போ வள்ளலாரும் அதைத்தான் சில வழிபாட்டை எதிர்த்தார். ஆனால் அவர் யோசிக்கையில் அந்த முதல் நாயன்மார் நால்வரும் எதற்காக 274 கோயில்களுக்கும் பாத யாத்திரையாகவே சென்று யோசிச்சு பாருங்கள். நடக்கிற விஷயம் இந்த காலத்தில் நாங்கள் முயற்சிப்போமா? காலால் நடந்து ஒவ்வொரு கோயிலாக போவோமா? ஆனால் அவர்கள் போனார்கள். போய் ஒவ்வொரு தரத்து இறைவனையும் பாடினது. அவர்கள் எல்லாம் முட்டாள்களா? சில வழிபாடு தப்பு என்று சொன்னால், சில இல்லை கடவுள் என்று சொன்னால், அதை தந்ததே கடவுள் தானே. இந்த பெரிய கோயில்களை எல்லாம் மனிதரால் கட்ட முடியுமா? எந்த மனிதரால் இவ்வளோ விஷயத்தையும் கட்ட முடியும்? இவ்வளோ விஷயத்தையும் யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும்? அதை தந்தவங்களுக்கு இறைவன். அப்போ அதை அவர் யோசித்து பார்க்கல. அதே அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் அவர் தவற சொல்லலை. அவர் ஒரு விதத்தில் சித்தியடைந்தார். ஆனால் மற்ற விஷயங்களில் அவர் சித்தியடைய முயலே இல்லை. அந்த பக்கமே அவர் பார்க்க இல்லை. ஒற்றை பக்கத்தாலேயே போயிட்டார். அப்போ அவருக்கு அருட்பெருஞ்சோதியின் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் மிச்ச ஆன்மாக்கள நிலையை யோசிச்சு பார்க்கல. ஆன்மாக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை இருக்குது. அப்போ அதுக்காகத்தான் கடவுள் இவ்வளோத்தையும் படைச்சி வச்சுருக்கிறார். அவையவேண்ட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவை அதை பிடிச்சு கொண்டு மேலே வரட்டும். எல்லோரும் ஒரே தரம் இல்லை. அவர் தான் கண்டதே தான் படித்த முயலுக்கு 3 காலண்டோன்னு எல்லா முயலுக்கும் 3 காலன்று சொல்லி போட்டு மிச்ச முயல் எல்லாம் இருக்கக்கூடாது, 4 முயல் இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விடன்னா அந்த மாதிரி தான் அவர் வெளிக்கிட்டது. அது அவருக்கு தெரிஞ்சது சரி அது இல்லைன்னு இல்லை. ஆனால் அது ஒன்று மட்டும் இல்லை. முழு ஞானம் அதோட முடிய இல்லை. அவர் மற்ற உயிர்களை பற்றி உலகத்தை பற்றி மிச்ச ஞானம் அவர்கிட்ட இருக்கே இல்லை. இப்போ நான் சொல்ல வந்தது அணிகலன்கள். அப்போ முதல் பிறந்த 1 மாதத்துக்குள்ளேயே காது குத்துதல் சிறப்பு. அதால் அப்படி குத்துறதால குழந்தை அவ்வளவு இந்த இலகுவில் அந்த புண்ணு ஆறிடும். குழந்தை அசையக்கொள்ள மாட்டுது. குழந்தை அந்த காதை தொடாத அதிகம் அந்த கைகால்கள் அளவுக்கு மீறி அசையாது. அதால் அது இந்த குத்தின இடத்து தொடாததால் அது வேலைக்கு ஆறும். அப்போ தோடு குத்துதல் அது 2 மூளையோடு தொடர்புடையது. இப்போ இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்க அங்கங்கள் எல்லாம் வலது பக்க மூளையோடையும், வலது பக்கங்கள் எல்லாம் இடது பக்க மூளையோடையும் தான் தொடர்புடையது. ஆண்களுக்கு வலது பக்கம் என்றால் இடது பக்க மூளையைத்தான் செயல்படுத்தும். பெண்களுக்கு இடது பக்கம் என்றால் வலது பக்க மூளையைத்தான் அது தொடர்புடும். இப்போ கண்ணெல்லாம் அப்படித்தான். அப்போ மூக்கு அடுத்தது ஆண்களுக்கு இது, அதோட காலில் பெண்களுக்குண்டா சலங்கை. சரியா? வெள்ளி கொலுசு சலங்கை இல்லை. சலங்கை நடனத்துக்கு வெள்ளி கொலுசு வெள்ளி கொலுசு தான் பெண்கள் அணிகிறது. சத்தம் கேட்கக்கூடியதாக இருக்கணும். பெருசாக நிறைய சத்தம் கேட்கணும் இல்லை, கொஞ்சமாக சத்தம் கேட்கணும். வெள்ளி கொலுசு காலில் அணிகிறது. குழந்தையிலேருந்தே அணிவதால் அந்த வெள்ளி கொலுசு என்ன செய்யுமென்னு சொன்னால் கர்ப்பப்பை வளர்ச்சியை, சீரான வளர்ச்சியை, கர்ப்பப்பை சம்பந்தமான தொடர்பான ஆரோக்கியம், வளர்ச்சி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது கொலுசு வெள்ளி. அப்போ வெள்ளி அந்த 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 இடத்துல வெள்ளி அந்த இடத்துல அந்த கணக்கால் அடியில் சுற்றி இருக்கேக்க அந்த ஏரியாவில் தான் அந்த வெள்ளி தொட என்ன வெள்ளி கிரகமே இனப்பெருக்கம் இதுகளோட தொடர்புடையது தான். அப்போ அந்த வெள்ளி கிரகத்தின் தன்மை, ஈர்ப்பு தன்மை வெள்ளியில் கூட இருக்கும், வெள்ளி உலோகத்தில். இப்போ அந்த வெள்ளி கொலுசை நாங்கள் பெண்களுக்கு அதில் தண்ணும்போது கர்ப்பப்பை சீராக வளரும். அது பெண்களுக்கு. அடுத்தது ஆண்களுக்கு அதே மாதிரி அந்த அது என்னென்னு சொல்கிறது, தண்டையா வளையம் சிவனெல்லாம் போட்டிருக்கிறார் காலை சுற்றி போட்டிருக்கிறது. அதைத்தானே கண்ணகி
கோவலன் கண்ணகியிலையும் கோவலன் அணிஞ்சிருக்கிறார் நினைக்கிறேன். அப்படி அந்த 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 சிவன் அணிஞ்சிருக்கிற விஷயம் அந்த வளையம் அது ஆண்கள் போடுறது நல்ல. ஆனால் இந்த காலத்தில் இனி ஆண்கள் ஒருத்தரும் அதை பயன்படுத்த போகிறதில்ல. பயன்படுத்தினா நல்லது. அதனால தான் கடவுளில் சிவனும் அதை அணிஞ்சிருக்கிறார். அடுத்தது மூக்கெல்லாம் சின்ன பெண் குழந்தைகளுக்கு இடது பக்க மூக்கு 5 வயசுலேயே குத்தலாம். 5 வயசுலேயே குத்தலாம். வலது பக்க மூக்கு தான் திருமணமான பின்னர் குத்த வேண்டியது உண்டு. அதுவும் 2 பக்க மூளைகளுடன் தொடர்புடையது. அது புத்தியோடு தொடர்புடையது. பெண்கள் பெண்களாக வளரணுமெண்டா, பெண்கள் பெண்களாக இருக்கணுமெண்டா மூக்கு குத்த வேணும். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் நான் இப்போ 8-10 வருஷத்துக்கு முதல் படிக்கல. நான் சின்ன வயதுலேயும் படிச்சிருக்கான்னு அப்புறம் மறந்து போகிறது. நாங்கள் அதை அந்த நிறம் அதெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கும். பிறகு அது அப்படியே விடுபட்டுப்போம். பிறகு இப்போ 10 வருஷம் 8-10 வருஷத்துக்கு முதல் படித்தேன் நான். அப்போ அவர் அந்த பெண்களுக்கு இடது பக்கம் மூக்கு குத்தணும், சிவப்பு கல் மூக்குத்தி தான் குத்தணும்னு சொல்லுவார். நான் அப்போ யோசிக்கிறேன், ஏன் சிவப்பு கல் மூக்குத்தியில் இன்னும் இருக்குது? அநேகமாக எல்லாம் ஒன்றில் வைரக்கல்லை போடுவினோம் அல்லது மீனாட்சி என்ன மரகதக்கல். இது ஏன் சிவப்பு கல்லுக்கு என்ன காரணம் உண்டு? ஆனால் இப்போ தான் அதுண்ட அர்த்தம் புரிஞ்சுது. அப்போ உண்மையிலே வலதுகண் சூரியன் இடதுகண் சந்திரன், சரியா? அப்போ வலது பக்கம்தான் சூரியனுக்குரியது. ஆனால் மூளை மட்டும் மாறி வந்துடும். மூளை மட்டும் மாறித்தான் தொடர்புபடும். ஆனால் வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் சந்திரன். அப்போ வலது பக்கம் மூக்குத்தி மட்டும்தான் சிவப்பு கல், சரியா? ஆனால் குழந்தைகளுக்கு சின்ன வயதில் போடுறபடியாக அது இடது பக்க மூக்கைத்தான் முதல் குத்த வேணும். அப்போ இடது பக்கம் மூக்குத்தி குத்தினா அதில் ஒன்றில் தனி தங்கம் அல்லது வெள்ளைக்கல் போடலாம். ஆனால் வைரக்கல் வேண்டாம். வைரம் வெள்ளிக்குரியது. மூக்கு வியாழனுக்குரிய இடம். அப்போ வியாழனும் வெள்ளியும் பொருந்துறையில். ஒன்று தேவகுரு, மற்றது வெள்ளி அசுரகுரு. 2 பேரும் ஒன்று கொண்டு எதிரான ஆக்கள். அப்போ அது 2 ஒன்றா சேர்ந்துருக்கிறது நல்லதில்லை. அப்போ இடது பக்கம் வெள்ளைக்கல்லுண்டா சந்திரனையும் குறிக்கும். அல்லது சந்திரகாந்த கல் விற்குது. சந்திரகாந்த கல் இன்னும் மலிவும் கூட. அப்போ சந்திரகாந்த கல் போடலாம் இடது பக்கம் குத்தைக்க, அல்லது தனி தங்க மூக்குத்தி போடலாம். திருமணமான பிறகு தான் வலது பக்கம் போடணும் என்றால் அப்போ தான் அதுக்கு பிறகு குடும்பத்துக்கான குணங்களை அந்த பெண் கொண்டிருக்கிறதுக்காகத்தான் வலது பக்கம் மூக்குத்தி. அது சிவப்பு கல் போடுறது நல்லா. என்றால் வலது பக்கம் சூரியனுக்குரிய இடம். அப்போ சூரியனுக்குரிய தன்மைகளாக ஈர்த்து கொடுக்கும். அதோட சூரியன் குரு சேர்க்க சிவராஜ யோகத்தையும் கொடுக்கும். அப்போ அது நல்லது. மூக்கு குத்துறது மிக சிறப்பான விஷயங்கள். பெண்கள் எப்போதும் வளையல் போட்டிருக்கணும் என்று சொல்லிவினோம். அதுவும் தங்க வளையல் போடலாம். ஆனால் உண்மையிலேயே கிளாஸ் கண்ணாடி வளையல்கள்லாம் போடணும். அந்த சத்தம் விஷயங்களை கண்ணாடி வளையல்ன்ற சத்தமும் அது உடைகிறதும் சும்மா நாங்களாக உடைக்கக்கூடாது, தானாக உடைகிறது நல்லது. உடைய வேணும் என்று இல்லை, உடையாமல் இருக்கிறது நல்லது. உடைஞ்சால் திருஷ்டி போகுதுன்று அர்த்தம். ஆனால் உடைஞ்சால் கலட்டி போட்டுருவோம் குப்பைகளை. ஆனால் கண்ணாடி வளையல்கள்ன்ற சத்தம் திருஷ்டிகள் விஷயங்களை எங்களை அண்ட விடாது. மற்றது பொட்டு வைக்கிறது. பெண்கள் பொட்டு வைக்கிறது அது அணிகலனுக்கு இல்லை. ஆனால் பொட்டு வைக்கிறது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே பொட்டு வைக்கணும். ஆண்கள் எப்போவுமே குழந்தைகளில் எல்லாருமே அந்த கருத்தை பொட்டு அது காய்ச்சி வைக்கிறது, குளிர்ச்சியாக காய்ச்சி வைக்கிற பொட்டு விஷயங்கள் சேர்த்து காய்ச்சி சிரட்டையில் எடுத்து காய வச்சு வைப்போம். அந்த பொட்டு குழந்தைகள்லேருந்தே வைக்க வேணும். கொஞ்சம் குழந்தைகள் அதாவது திருமணமான ஆண்கள் எப்பவும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். திருமணமானால் ஆண்களோ பெண்களோ குங்குமம் போட்டு வைக்கிறது நல்லது. குங்குமம் போட்டு சிவப்பு போட்டு வைக்கிறது நல்லது. அது பெண்களுக்கு அது முக்கியமாக அந்த புருவ மத்தியில் திருமணத்துக்கு முன்னால் கருத்த பொட்டும், திருமணம் ஆன பின்பு குங்குமம் போட்டும் வைப்பது பெண்களுக்கான பாதுகாப்பு.
அது எந்த பொட்டை முதல் கருப்பம் பிறகு சிவப்பம். சிவப்புன்றது குங்கும பொட்டில் மஞ்சளும் இருக்கிறபடியாக அது மங்களகரமானது. மங்களகரமானது. அதோட கிருமி தாக்கத்தையும் தடுக்கும். இந்த பொட்டு அது கருப்பாக இருந்த சின்ன குழந்தைகளில் வைக்கிற பொட்டும் பிறகு திருமணமானதுக்கு பிறகு வைக்கிற பொட்டும் இந்த பெண்கள் கொஞ்சம் மனது பலவீனமான ஆக்கள்ன்றது பல ஆண்களுக்கும் தெரியும். அதனால தான் தந்தைமார்கள் மகள்மாரோட கூடுதல் பற்று என்றால் அந்த இந்த பெண்கள் மனம் பலவீனமான மனத்தை ஒரு தந்தையால் உணர்ந்து கொள்ள முடியும். கணவனை விட தந்தையாலாம் கூட உணர்ந்து கொள்ள முடியும். பெண்கள் கொஞ்சம் மனது பலவீனமானவர்கள். அப்போ அதனால் அவர்களுக்கான பாதுகாப்பு, சுய பாதுகாப்புக்கு இந்த பொட்டு எவ்வளவோ உதவி செய்யும். அதுவும் திருமணமானோன்னா அந்த மஞ்சளோடு கலந்த குங்குமம் வைப்பது அவர்களுக்கான எவ்வளவோ பாதுகாப்பு. ஏன்னா அந்த நெத்தி பொட்டுக்கு உள்ளே இருக்கிற விஷயம் எங்களோட நெற்றி கண். அந்த கண் நிறைய விஷயங்களுக்கு காரணம். அது அந்த இடத்துல நிறைய விஷயங்களை செய்யலாம். அப்போ அது பாதுகாப்பாக இருக்கணும் அந்த இடம். இந்தபடியே இப்போ ஆனால் எல்லோரும் ஃபேஷனுக்குன்னு சொல்லி பொட்டு வைக்காமல் இருக்கிறது ஒரு ஃபேஷனாக வந்துட்டு. முதல்ல ஒட்டு பொட்டாவது இருந்தது. அது கூடி ஓரளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு காய்ச்சிற பொட்டோ குங்குமம் பொட்டோ தர்ற பாதுகாப்பை ஒட்டு பொட்டு தராட்டியும் ஓரளவுக்காக அந்த இடத்த கவர் பண்ணுது. அந்த இடத்துல இருந்து மெட்டாக்களில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதில் ஒரு சாமான் கேட்கும், அதை ஒட்டு பொட்டாக இருந்தேன், ஸ்டிக்கர் பொட்டாக இருந்தேன். இப்போ ஸ்டிக்கர் போட்டு கூடி இல்லாமல் வெறும் நெத்தியாக தெரிகிற நிலைமையாக விட்டது. அதனால் இதெல்லாம் அவ்வளவு நல்லதுக்கு இல்லை. வைக்கிறது நல்லது, பொட்டுகள் வைக்கிறது நல்லது. மற்ற எல்லா அணிகலன்களும் ஒவ்வொரு அணிகலன்களுமே நல்லது. நான் இப்போ நினச்சாலும் அது எனக்கு ஜிமிக்கெல்லாம் நல்லது. ஆனால் போட நினச்சாலும் ஒரு பக்கத்தால் அது கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஆன்மீக நிலைமைக்கு போயிட்டேன். இன்னும் நான் ஓரளவுக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்கிற மாதிரி கிட்டத்தட்ட நடித்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அந்த நடிப்புக்கு எனக்கு சில நேரங்களில் ஒவ்வொரு விஷயங்களை செய்ய முடியுதில்லை. ஆனால் செய்கிறது நல்லது. நடுக நிற்கிறது, பிறகு விட்டுட்டு இது கூடிப்போம் பண்ணிட்டு விட்டுடுறது. ஆனால் சாதாரணமாக குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் செய்ய வேண்டியது, நான் இன்னும் என்ற கடமைகள் சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காக இன்னும் நான் இப்போ மட்டுமில்லை, எப்போ போயிருந்து எனக்கு ஆன்மீக நாட்டம் தான் அதிகம். ஆனால் விதி என்ன குடும்ப வாழ்க்கைக்கு தள்ளிட்டுது. அதுவும் ஏதோ ஒரு முன்ஜென்ம கடமைகள் போகணும், கடமைகள் முடியணும். அதால் தான் வளம் போயிட்டுது. என்றபடியே ஜிமிக்கிகள் அப்படி விஷயங்கள் நெத்தி சுட்டி ஒவ்வொன்றுமே பெண்களின் உடல் நலத்தோடையும் மனநலத்தோடையும் வாழ்க்கையை சீராக வாழ்கிறதுக்கும் தொடர்புடைய. மற்றது தலைமுடி பின்னி கட்ட வேணும். பெண்கள் தலையை விரித்து விடக்கூடாது. பெண்கள் தலையை, நானும் ஒரு கட்டத்தில் தலைவிரிகோளமாக தான் தெரிஞ்சேன். என்றால் குழந்தைகள் பிறந்த நேரத்தில் முந்தியண்டா கூட்டு குடும்பம், வீட்டில் உதவிகள் ஆதரவுகள் இருக்கும். இங்கே ஒன்றுமே செய்ய இயலாத நிலைமைகளில் இப்போ பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்க இருந்து மினக்கட்டு தலையெழுத்து பின்னி கட்டையில்லாத அதை சிக்கெடுத்து போட்டு விரித்து போட்டு திரிஞ்ச காலமும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் உண்மையிலேயே தோஷங்களை கொடுக்கும். முடி கேதுகாரகம். அது பின்னி கட்டினாத்தான் அது அடங்கி நிற்க வேண்டிய விஷயம். அது விரித்து விட்டால் எங்கும் முடி கொட்டும். உடுப்பில் தொடங்கி வீடு முழுக்க முடியாக இருக்கு. சரியா? அது பல விஷயங்களில் எங்களுக்கு தடங்களை தந்து, யார்கிட்ட முடி கீழே கிடக்குதோ அவர்களுக்கு தடங்களை கொடுக்கும். அந்த வீட்டையும் உய்ய விடாது. சரியா? நிறைய தடங்களை கொடுக்கும். அப்போ எப்போவுமே தலைமுடி பெண்கள் பின்னி கட்டுவதே சிறந்தது. விரித்து போட்டு தெரியக்கூடாது. பின்னி கட்ட வேணும். அப்படிக்கான விஷயங்கள் நாங்கள் விட்டுட்டோம். அதை தொடர வேணும். முக்கியமாக சலங்கை, பிறகு திருமணத்துக்கு பிறகு மட்டி தொடர்ந்து அணிய வேணும். கணவர்களுக்கு மட்டும் மட்டி அணிய வேணும். கொலுசு எப்பவும் பிறந்தது முதல் சாகும் வரை ஒரு பெண் கொலுசு அணிய வேணும். வட மாநிலத்தவர்கள் இதில் இன்றும் அதை கடைப்பிடிக்கிறார்கள். நாங்கள் அதையெல்லாம் அணிகிறதுக்கு வெக்கப்படுறோம். ஏதோ இளம் பெண்கள் மட்டும்தான் அணிய வேணும்.
மற்றவர்கள் யாரும் அணியக்கூடாதுன்று அது நாங்கள் கொஞ்சம் வெட்கப்படுறோம். ஆனால் கொலுசு வந்து இறக்குற வரை அது விதவையோ எதுவும் பார்க்க வேண்டியது. 2வது கருப்பப்பை ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது தான் கொலுசு. கர்ப்பப்பை ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது கொலுசு. அது எப்பவுமே தொடர்ந்து குழந்தையிலேருந்து இறக்குற வரை அணியலாம். ஆக மெட்டி ஒன்று தான் கணவன் இருக்கும்போது அணிய வேணும். மெட்டி ஒன்று தான் கணவன் இருக்கும்போது அணிய வேணும். மற்றபடி மூக்கெல்லாம் இலையை குத்த வேணும், 2 மூக்கும் குத்த வேணும். வந்து பழைய ஆக்கள் 2 மூக்கும் குத்துவார்கள். எனக்கெல்லாம் அது இப்போ தான் தெரிய வந்தது. அதனால் இப்போ அண்மையில் தான் நான் 2 மூக்கும் குத்தினேன். மற்றபடியாக இவற்றையெல்லாம் பின்பற்றி ஆண்களும் சரி பெண்களும் சரி நெத்தியில் பொட்டு இருக்க வேணும், விபூதி இருக்க வேணும், விபூதி நிச்சயமாக இருக்க வேணும். அதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். அதுதான் விஷயங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. எங்களுக்கு நான் தானே சொன்னேன், தெய்வமோ தேவதைகளோ ஆன்மாக்களோ எங்கள் முன்னோர்களோ எங்களை வழிநடத்துகிற இருக்கிற அதே நேரம் எதிர்மறை விஷயங்களும் எங்களை சுற்றி இருக்கிறது. சரியா? நாங்கள் நல்ல விஷயங்கள் எங்களை வழிநடத்த, நல்ல ஆத்மாக்கள் நல்ல விஷயங்கள் எங்களை வழிநடத்த நாங்கள் அனுமதிக்க போகிறோமா, கெட்ட விஷயங்கள் எங்களை வழிநடத்த அனுமதிக்க போகிறோமான்றது நாங்கள் என்னென்னத்தை இன்னும் பின்பற்றோம்ன்றதில் இருக்குது. நாங்கள் முன்னோர்கள் சொல்லி வச்ச நன்மையான விஷயங்களை பின்பற்றினா நல்ல விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையை நடத்தி செல்லும். அதெல்லாத்தையும் கைவிட்டுட்டா விஷயங்கள் சாமான்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களை மீட்டெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக போயிடும். இப்படியே நல்ல விஷயங்களை பின்பற்றி நல்வாழ்வை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.